கருப்பையா தலைவர் கருப்பையா எங்கள் தலைவர் கருப்பையா எங்கள் தலைவர் கருப்பையா. அமைதி அமைதி அமைதி. சுப்பையா வேட்டி கொடுக்க போறல எதுக்காக கோஷம் போடுறாங்க? ஐயா ஏற்கனவே கோஷம் போட்டதுக்கு பேலன்ஸ் நிறைய இருக்கியா, அது கொடுக்குற வரைக்கும் கத்தத்தான் செய்வாங்க. அசிங்கப்படுத்தாத, அமைதியா இருக்க சொல்லு. ஐயா பேட்டி கொடுக்குற வரைக்கும் எவனும் மூச்சு விடப்படாது, பேசாம இருங்க. நீங்க கொடுங்கய்யா. கேளுங்க. உங்க கட்சியை ஜாதி கட்சின்னு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாமே ஜாதி கட்சி தான். எலெக்ஷன் வரும்பொழுது எந்தெந்த தொகுதியில எந்தெந்த ஜாதிக்காரங்க அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தானே அவங்க சீட்டு தர்றாங்க. அவங்களே அப்படி இருக்கும்பொழுது எங்களை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. இருந்தாலும் தெருவில் இருக்க ஜாதி பேரை கூட மாத்திருக்கோமே. என்னமா மாத்திட்டோம்? இதெல்லாம் வெறும் கண் தொடைப்பு தான். தெருவில் ஒழிச்சிட்டோம். பள்ளிக்கூடத்துல ஒரு பொண்ணோ புள்ளையோ பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கும் போது அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன? நீ என்ன ஜாதி? சார் கடைசி ஒரு கேள்வி, இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சிருவீங்களா? என் ஜாதி ஜெயிக்கும். அண்ணன் கூகருப்பையா, அண்ணன் கூகருப்பையா. அடாடாடாடாடாடா ஏங்கன்னே பட்டும் போல் இருக்கையா. வேட்டியா கொடுத்தீங்க? நீங்க கொடுத்த பேட்டில எதிர்கட்சிக்காரங்க வேட்டி பூரா இந்நேரம் டர்ரு டர்ருன்னு கிழிஞ்சிருக்கான். அந்த பொண்ணு கிட்ட விளாடுறீங்களா? என்னது? இல்லம்மா, அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஐயா சரட்டு சரட்டுன்னு ஏவுகண மாதிரி விடுறாருமா ஒவ்வொரு பதிலையும். ஐயா பேட்டியில விளையாடுறாரு, அவர் பிள்ளை பிரச்சாரத்துல விளையாடுது. போற போக்க பார்த்தா அரசியல்ல தலைவரோட பிள்ளை மஞ்சிரும் போல் இருக்க. டேய் கொஞ்சம் அடக்கி வாசி. நம்மளே இறங்கி வேலை செஞ்சாதான் அப்பா ஜெயிப்பாங்கன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டாம். சம்பந்தம் வேணாமா? அப்ப நம்ம சாதிக்காரன பூரா எதை காப்பாத்துறது? சாப்பிடும் போது அரசியல் எதுக்கு? எல்லாரும் பேசாம சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடே அரசியல் இருந்து தானே, அதனால சாப்பிடும் போது அரசியல் பேசுறதுல தப்பே இல்லை. அன்பு, நாளையில இருந்து எல்லா தெருவுக்கும் நீ தான் பிரச்சாரத்துக்கு போகணும். சுப்பையா அத நான் பாத்துக்கிறேயா. சந்து வந்து இடுக்கு சடுக்கெல்லாம் கூட்டி போயிட மாட்டேன் நானு. போடுங்கம்மா ஓட்டு, பாத்து போடுங்கம்மா ஓட்டு, அன்பான வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நடக்கவிருக்கும் சட்டசபை இடைத்தேர்தலில் என் தந்தையாகிய கருப்பையாவிற்கு தென்னை மர சின்னத்தை பார்த்து ஓட்டளித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஓட், உங்கள் ஓட். என்னடி இது? இப்படி ரோட்ல மறைச்சிட்டு எப்படி போறது? என் தந்தையை வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக உங்கள் பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைப்போம். இது இந்த தென்னை மரத்தின் மீது ஆணை. பாருங்கள், நன்றாக பாருங்கள். தென்னை மரத்தை ப்ளூ ஷர்ட் போட்டுருக்கான் பாரு. அவன் தாண்டி எனக்கு எங்க வீட்ல வந்து கலாட்டா பண்ணான். அவனை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. ஆளை பார்த்தா ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்கான். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வாக்காள பெருமக்களே, உங்களுடைய வாக்குகளை மிச்சத்தை அவர் சொல்லுவார். நம் கட்சி தொண்டர்கள் தெருவில் நடந்து வரும் பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வழிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கு வழிவிடும் எங்களை பற்றி புரியாத எதிர்கட்சிக்காரர்கள் மக்களிடம் ஏதோ சொல்லி ஓட்டுகளை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பகல் கிழமை பலிக்குமா? பலிக்காது, அது நடக்காது. தென்னை மரம் என்பது ஒரு உண்மை மரம், நன்மை மரம், உறுதி வாய்ந்த மரம். மரம் ஓட்டு சீட்டை நல்லா மடிச்சு அந்த பாக்ஸ்ல போடுங்க. ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க. சரிங்க. டேய், யாரு கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். டேய் உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய் அப்படியே பின்னால வா. யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மர சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனேன். எல்லா கட்சிக்காரங்க காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்களா? ஓடா ஒரு யோக்கிய நார பையில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. டேய் 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 வாங்க. ஆமா நீ யாரு கூட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மையை சொல்றா. என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா. அட என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னென்ன நீங்க? என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? என்னென்ன இங்க பாருங்கண்ணே, தென்னை மரத்துல போட்டுக்கணா 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 போட்டுக்கணா. அட என்னென்ன நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை மரத்துல போடுறான்னு. நாங்க நினைவு இல்லாம இருக்கோம். 17 வருஷமா தென்னை மரத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே. 17 வருஷமாவா? அப்ப 17 வருஷமா கொண்டு போயிட்டா இருக்கியாடா நீ?